வெல்கம் டு மொட்டை மாடி சினிமா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்கி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து மகாபாரதா குருஷேத்திர போரை காட்டுறாங்க. ஆனா அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லல. அதனால இந்த வீடியோல கல்கி படத்துல காட்டின குருஷேத்திர போர்ல யாரெல்லாம் வராங்க, அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குருஷேத்திர போர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். பாண்டவர்கள்ல பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க. ஆனா இந்த படத்துல காட்டினது வந்து அர்ஜுன் மட்டும்தான் அர்ஜுனனா வந்து விஜய் தேவர்கொண்டா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து கிருஷ்ணர் இருப்பாரு. யாரு கிருஷ்ணரா வந்தாருன்னு சொல்லிட்டு இந்த படத்துல காமிக்கல. அடுத்தது வந்து கௌரவர்கள் பக்கம் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து துரியோதனனும் கர்ணனும் மெயினான கேரக்டர். இந்த படத்துல பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியாரோட பையன் அஸ்வத்தாமா வந்து வருவாரு. அஸ்வத்தாமாவை வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாரு. இந்த கல்கி படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா குருஷேத்திர போர் முடிஞ்சிருக்கும். கௌரவர்கள் ஃபுல்லா தோத்துருவாங்க. தோத்துட்டு அஸ்வத்தாமா மட்டும் உயிரோட இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாரு, அர்ஜுனனோட பையனான அபிமன்யுவோட வைஃப் வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க. அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைய வந்து அஸ்திரம் விட்டு கொல்ல பார்ப்பாரு. ஏன்னா அவங்க வயிற்றுல இருக்க குழந்தை இறந்துட்டா அவங்களுக்கு வந்து சந்ததியே இருக்காதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இதை மாதிரி பண்ணுவாரு. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, அஸ்வத்தாமாவுக்கு வந்து ஒரு சாபம் கொடுப்பாரு. அது என்ன சாபம்னா, அஸ்வத்தாமாவுக்கு வந்து சாவே வராது, அவனுக்கான காயங்கள் ஆறாது, அவர் உடம்பு ஃபுல்லா சீழ் பிடிச்சு அவர் வந்து சாகாம இருக்கணுங்கிறது தான் சாபமா இருக்கும். இந்த படத்துல என்ன ஆட் பண்ணிருப்பாங்க, கிருஷ்ணர் அஸ்வத்தாமாட்ட சொல்லுவாரு, நான் மறுபடியும் கலியுகத்துல பிறந்து வருவேன். அங்க வந்து என்னை கொல்ல வந்த நீயே வந்து என்னை வந்து காப்பாத்துவ, உலகத்தை வந்து காப்பாத்துறதுக்கு நீ ஒரு உதவி செய்வ அப்படின்ற மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்ன மகாபாரதத்தில் இருந்துச்சுன்னா, அந்த உத்தாரா அபிமன்யோட ஒய்ஃப் உத்தாரா வயிற்றுல இருந்த பையனை வந்து கிருஷ்ணர் வந்து காப்பாற்றிடுவார். அதாவது உயிர் கொடுத்துட்டு அந்த பையன் பேர் பரீட்சித்து. அவர் வந்து தர்மருக்கு அப்புறம் ஹஸ்தினாபுரத்தை வந்து ஆட்சி செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்தது கல்கி அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கல்கி அவதாரம் பார்த்தீங்கன்னா, கலியுகத்தில் வந்து கல்கி அவதாரம் வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. அதாவது அதர்மம் எங்கே அதிகமாக இருக்கோ அதை வந்து அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுக்கிறது தான் வந்து கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரம் எப்படி வருவார்னு சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளை குதிரையில கையில வாளோட வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கல்கி அவதாரம் வந்துட்டா இந்த கலியுகம் வந்து முடிவுக்கு வந்துடும். கலியுகம் முடிஞ்சிட்டு மறுபடியும் சத்தியயுகம் வந்து திரும்பி வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 யுகம் சொல்லுவாங்க. அதாவது சத்தியயுகம், திரேதா யுகம், வியாபார யுகம், கலியுகம்னு சொல்லிட்டு இந்த 4 யுகமும் மாத்தி ஒரு சைக்கிள் மாதிரி வரும். இது முடிஞ்ச உடனே அது அப்படின்ற மாதிரி. இப்ப கலியுகம் முடிஞ்சு அடுத்தது வந்து சத்தியயுகம் வர்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கல்கி அவதாரம் வந்து ஹிந்து டெக்ஸ்ட்ல மட்டும் இல்ல, புத்திசம், சீக்கிசம், இன்னும் நிறைய ரிலிஜன்ல இந்த மாதிரி ஒரு மெசஞ்சர் வருவாருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலே வந்து புத்திசம் அண்ட் சீக்கிசம்ல வந்து ஒரு மெசஞ்சர் ஆஃப் காட் வந்து வருவாரு, காடோட மெசஞ்சர் வந்து வருவாருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. புத்திசம்ல அவர் பேரை வந்து மைத்ரேயா அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி மற்ற ரிலிஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேர்ல சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜுடாயிசம்ல வந்து அஷியாக் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டியில வந்து மெஸ்ஸையா அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாம்ல வந்து மாசி அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வேற ரிலிஜன்லயும் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. இந்த கல்கி படத்துல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்கள SUM80 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரை சுமதி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து கல்கி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இந்துயிசம்ல பாத்தீங்கன்னா அந்த கல்கியோட அவதாரம் வந்து சுமதி அப்படிங்கிற தாய்க்கு பிறக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவர் பிறந்த ஊர் பேரு சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த படத்துலயும் சம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேசல வந்து சாம்பல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த மித்தாலஜி எல்லாம் கம்பைல் பண்ணி தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் மொட்டை மாடி சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்ட்.